ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் கடையலில் அமைந்துள்ள சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம் தேவ சமூகத்தில் 21 நாட்களை காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் நிறைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லு. இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சனிக்கிழமை அன்றும் ஜீவோலி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல தேவன், பயங்கரமான தேவன் நம்மோடு கூட இருப்பதினால் நம்மை அவர் நடத்துவதினால் இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிற
ஒரு மகாபரிய தயவுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் இன்றும் உங்களுக்கு முன்பாக என்னில் வெளிப்படுவார். அவர் அதிசயமான தேவன், அவர் ஆச்சரியமான தேவன், அவர் அற்புதமான தேவன், அவர் சர்வவல்லவர், சதா காலங்கள் ஜீவிக்கிற தேவன், இன்றைக்கும் என்றைக்கும் பிரகாசிக்கிற தேவன், இதோ வரப்போகிற தேவன், இதோ உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கப் போகிற தேவன், உங்கள் கோணலானவைகளை செம்மையாக்கிற தகப்பன், ஆபத்து காலங்களில் ஓடோடி வந்து அதிசயங்களை செய்கிற நல்ல தேவன், அற்புதத்தின் தேவன், இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயங்களை செய்வார். சோர்ந்து போய் இருக்கிறாயா? பலவீனத்தோடு இருக்கிறாயா? தீங்கோடு இருக்கிறாயா? தீமையோடு இருக்கிறாயா? பாவ சாபத்தோடு இருக்கிறாயா? என் பிரமாணங்களை கை கொண்டால் நான் உன்னை பலத்த ஜாதியாக்குவேன். என் பிரமாணங்களை கை கொள்ளாமல் போனால் அதிசயமாய் நீங்கள் தாழ்த்தப்படுவீர்கள், வெட்கப்படுத்தப்படுவீர்கள். என் பிரமாணமே என்னில் பிரவேசிக்கிற சத்திய பாதையாக, ஜீவ பாதையாக இருக்கிறது. என் பிரமாணங்களை கேட்டு என் கட்டளைகளின்படி நடந்தால் தேசத்தில், ராஜ்யத்தில், இருக்கிற இடத்தில், உயர்வான அடைக்கலத்தில் வைத்து நான் உன்னை காப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஒரு ஆச்சரியமான ஒரு விடுதலை, ஒரு அதிசயமான விடுதலை என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இன்றைக்கு கட்டளையிடுகிறார். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு, கீழ்ப்படியாதவனுக்கு தேவாக்கினி, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவாசீர்வாதம். என் சப்தத்தை கேட்கிறவர்களுக்கு சகல மேன்மையும் சகல மகிமையும் உண்டாயிருக்கும். உங்களை சோதிக்கிற அசுத்தாவிகள் வானமண்டலத்திலுள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகள் எல்லாவற்றையும் நான் நிர்மூலமாக்கி நிக்கிரகம் செய்வேன். பாதாள வலு சர்ப்பத்தினுடைய ஆவிகளை நான் கட்டுகிறேன். வானமண்டலத்தில் வெடிப்புகள் உண்டாகும். கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், வானமண்டலத்தில் பிளவுகளை உண்டாக்குவேன். பூமிகளில் பிளவுகளை கண்டிருக்கிறீர்கள். வானமண்டலத்தில் மேகஸ்தம்பங்கள் வெடிப்புண்டாகி ஒரு பயங்கரத்தை உலக நாடுகளுக்கு நான் விளங்க பண்ணுவேன், தெரிய பண்ணுவேன். விஞ்ஞானம் தவிக்கும், விஞ்ஞானம் கலங்கும்.
விஞ்ஞானம் பதறும். இது கர்த்தரின் செயல் என்று சொல்லும். நட்சத்திரம் பூமியை நோக்கி வரும். பட்டணங்கள் கொடியில்லாமல் போகும். எருசலேமில் பெரும் அழிவுகள் உண்டாகும். பிணக்குவியல்களை பார்க்கிறேன். பிணக்குவியல்களை பார்க்கிறேன். அது தோன்றும். நீங்கள் அதை காண்பீர்கள். உலக இயந்திரங்கள், உலகத்தினுடைய வாழ்வாதாரங்கள் சகலவும் முடக்கப்படும். பஞ்சத்தில் இருக்கிற, கடனில் இருக்கிற ஒரு தரித்திரனை போல் அரசுகள் இனி இருக்கும். நீர்நிலைகள் வற்றி போகும். அதே வேளையில் நீர்த்தேக்கங்களும் உடைந்து போகும். பேரழிவுகள் ஜலப்பிரளயத்தால் உண்டாகும். வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று சொல்லுவார்கள். வீட்டிற்கு வீடு மரணத்தின் ஓலங்கள் தோன்றும். பாவிகள் பதறுவார்கள், கதறுவார்கள், கலங்குவார்கள், தப்புவார்கள். ஆனால் நான் அவர்களை தப்புவிப்பதில்லை. ஓட ஓட விரட்டி விரட்டி அழிப்பேன் என்று கர்த்தராகி தேவன் உரைக்கிறார். மனந்திருந்த மனதில்லாதவர்கள் தேசத்தில் இனி இராமல் போவார்கள். உனக்கினி இடமில்லை. என் சப்தத்தை கேட்டும் நீ மனம் திருந்தாவிடில் நீ இந்த பூமியில் இருந்தென்ன பிரயோஜனம் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உன்னிடத்தில் பரிசுத்தம் இல்லை என்றால் இனி எதற்கு இந்த பூமியில் இருக்கிறாய் என்று கர்த்தராகிய தேவன் கேட்கிறார். என் பிரமாணங்களை கை கொள்ளாதவனுக்கு இனி பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் உண்டாகும். என் பட்டயமும் உன் பிராணன் வரைக்கும் எட்டும்படி கர்த்தர் உக்கிர கோபத்தை உன்மேல் ஊற்றுகிறார். தேவனை அறிந்தும் அறியாதவர்களைப் போல் நடக்கிறீர்கள். வேதத்தை கையில் வாசித்துக் கொண்டே பாவத்தை செய்து கூட்டுகிறீர்கள். உங்கள் பாவ கணக்குகளை எழுதுவதற்கு ஜீவ புஸ்தகத்தில் இடமில்லை. அப்பேற்பட்ட பெரும் பாவங்களால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் தேசத்தையும் ராஜ்யத்தையும் பட்டணத்தையும் கிராமத்தையும் நாடுகளையும் கர்த்தராகிய தேவன் அழித்து நிர்மூலமாக்கி நிக்கரகம் செய்வேன். நீங்கள் அதை காண்பீர்கள். இனி பாவ வழிகளில் பிரவேசிக்கிறவன் என்னை ஒருபோதும் காண்பதில்லை. என் வலது புயத்தை காண்பான். பாவம் செய்கிறவர்களுடைய மூக்கையும் காதையும் அறுத்து போடுவேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். தாபரிக்க இடமில்லை என்று சொல்லுவீர்கள். கடன் உங்களை துரத்தும்.
சாபம் உன்னை கொல்லும், பாவம் உன்னை நிர்மூலமாக்கும், உன் பரிசுத்தம் உன்னை வாழ வைக்கும். அவன் செய்கிற பாபத்து நிமித்தம் அவனுக்கு 7 வாதிகள் அனுப்பப்படும். ஏழு வாதிகளால் நொறுக்கப்படுவீர்கள். சத்தியத்தை காதால் கேட்டும் அதன்படி நடவாமல் போகிறவனுக்கு ஐயோ! நோவா காலத்தில் பூமியை அழித்தேன், என் சப்தத்துக்கு செவி கொடுத்தான் நோவா. 40 நாள் ஜல பிரளயத்தை வைத்து சகல புல் பூண்டுகளையும் அளித்த தேவன். நோவா 8 பேர் காக்கப்பட்டார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட மிருக ஜீவன்கள் காக்கப்பட்டார்கள். பாவிகள், கீழ்ப்படியாதவர்கள் ஒருவரும் பேழைக்குள் பிரவேசிக்க இடமில்லாமல் போய்விட்டது. ஜோடு ஜோடாய் பிராணிகள் பிரவேசித்தார்கள். ஆனால் என் சப்தத்தை கேளாத ஜனங்கள் பிரவேசிக்கவில்லை, மாண்டு போனார்கள். அதற்கொப்பான அழிவுகளை நான் தேசத்தில் வர பண்ணுவேன். ஒரு நாள் முழு நிலவும் கருத்து போகும், காண்பீர்கள். சிவந்து போன நிலவும் ஒரு நாள் கரு கரு கருன்னு கருத்து போவதை காண்பீர்கள். இது கர்த்தரின் செயல் அல்லவா? நன்மை செய்ய சொன்னேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னேன். என் சப்தத்தை கேட்டு அவர்கள் நன்மை செய்யாமல் ஒருவருக்கொருவர் தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அதம் பண்ணாமல் நான் என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம், ஆசீர்வதிக்கப்பட்டான். கீழ்ப்படிந்தான் நோவா, 40 நாள் ஜலப்பிரளயத்தில் அழகாக மிதந்தார்கள். ஒரு தீங்கும் போட்டையும் அவனையும் சேதப்படுத்தவில்லை. நானே அவன் பிரவேசித்த வாசலை பூட்டினேன், இன்னொருவன் பிரவேசிக்காதபடிக்கு. கீழ்ப்படிந்தான் மோசே, ஜனங்களுக்கு அதிபதியாக்கினேன். என் சப்தத்தை கேளாமல் போனான். கண்மலையில் நிற்க வைத்து அடித்து கொன்று புதைத்தேன். கீழ்ப்படியாத ஜனங்களை ஜலப்பிரளயம் நிலநடுக்கம் வாரிக்கொண்டு போகும். உங்கள் விஞ்ஞானம் தடுத்து நிற்பதில்லை, உங்கள் அரசாங்கம் காத்து நிற்பதும் இல்லை. இது என் கோபம். தேசத்தின் மேல், ராஜ்யங்கள் மேல் என் உக்கிரத்தை ஊற்றினேன்.
அது என்றென்றைக்கும் அவியாமல் இருக்கும். என் தேசத்தில் குடியிருக்கிறவர்களே, கர்த்தரை நோக்கி பாருங்கள், பிரமாணத்தோடு பாருங்கள். கர்த்தர் உயர் அடைக்கலத்தில் வைத்து உங்களை காப்பார். என் பிரமாணத்திற்கு செவி கொடாதவன் சபிக்கப்பட்டவன். என் பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படியாதவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். உன் இல்லம் சாத்தானுடைய குடியிருப்பு. நீ செய்த பாவத்து நிமித்தம். உன் இல்லம் கடனின் குடியிருப்பு. நீ கீழ்ப்படியாதது நிமித்தம். கர்த்தராகிய தேவன் என்றும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு சகலத்தையும் ஆசீர்வதித்து பழகி பெருக்கி உயர்த்துவேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். பாவிகளுக்கு சாவுக்கு ஏதுவான வழிகள் தோன்றும். கேட்கிற மாத்திரத்திலே வீழ்ந்து சாவீர்கள். அது இப்பொழுதே கூடும். அது இப்பொழுதே நடக்கும். அதிசய தேவனின் பலத்த பயம் இது. மந்திரவாதிகள் அவன் குடும்பங்கள் சர்வநாசத்தை காணும். எனக்கு விரோதி இனி அவன் இருப்பதில்லை. சங்காரம் பண்ணி முடிப்பேன். அவன் அக்கிரமங்கள் வானமண்டலம் எட்டியது. சகல மந்திரவாதிகளுக்கும் ஐயோ கேடு. சகல மந்திரவாத குடும்பங்களுக்கும் ஐயோ கேடு. நீ ஆராதிக்கிற தேவர்கள் உன்னை விட்டு விடுவார்கள். என் கட்டளைகளுக்கு விக்கிரகங்களை நடுங்கும். என் சப்தத்திற்கு அவைகளும் செவி கொடுக்கும். ஆகவே நீ நம்புகிற தெய்வங்கள் உன்னையே வீழ்த்தும். கர்த்தர் இதை செய்கிறார். பாவிகளுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு பரலோகத்திலிருந்து வரும். அது மந்திரவாதிகளுக்கு வந்திருக்கிறது. உன் அக்கிரமத்திற்கு அளவே இல்லை. உழைத்து பிழைத்துக்கொள் என்று சொன்னால் மந்திரவாதத்தை வைத்து கொலைகளை நடப்பிக்கிற உன் சந்ததி வேரோட பிடுங்கப்படும், பிடுங்கி எறியப்படும். நான் அதை செய்வேன். இந்த மந்திரவாத கூட்டங்கள் வேரோடு பிடுங்கி நிர்மூலமாக்கப்படுவதை சகல ஜாதிகளும் காண்பார்கள்.
குறி சொல்லுகிற பொல்லாதவர்களையும் கர்த்தர் எரித்து போடுவேன் என்று உரைக்கிறார். 1 2 3 4 அவ்வளவுதான், முடிந்து போகும். உயிருள்ள தேவனை தேடாமல் உயிரற்ற பிணங்களை தேடுகிற நீங்கள் கர்த்தரால் பட்சிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் கர்த்தராகிய தேவன் எழும்பி ஓசியா 13:8 குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல் காத்திருந்து உன் ஈரக்கொலையை நான் கிழித்து சிங்கம் முயல் குட்டியை பட்சிப்பது போல் நான் உன்னை பட்சித்து போடுவேன் என்று கர்த்தராகிய தேவன் என்று உரைக்கிறார். நான் யெகோவா, நான் காண்கிற தேவன், நீ காண்கிற தேவன், உன்னை காக்கிற தேவன். பாவிகளின் சமாதானத்தை பிடுங்கி போடுகிறேன். பாவிகளுடைய இருதயம் இனி சஞ்சலும் தவிப்பும், எந்த வினாடியும் மரித்து போகுவேன் என்ற பயத்தில் உன் உயிர் ஊசலாடும், உன் தூக்கம் வற்றி போகும். கர்த்தருடைய ஓங்கிய பயம் சென்னை பட்டணத்தில், குறிப்பாய் சாலி கிராமத்தில் இறங்கி வருவதை பார்க்கிறேன். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியம் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையில் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தமில்லாத ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். பாவிகள் கொல்லப்படுவார்கள். தேவனுக்கு பயந்த பரிசுத்தவான்கள் மாத்திரமே இந்த தேசத்தில் மீதியாயிருக்க முடியும், கூடும், அது நடக்கும். இது கர்த்தரின் சத்தம். மதுபான பிரியர்களுக்கும் ஐயோ! ஆசீர்வதிப்பதிலும் சர்வ வல்லவராயிருந்த தேவன் இனி அழிப்பதிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று காண்பீர்கள்.
உன் பாவம்தான் உன் படுக்கை, உன் சாபந்தான் உனக்கு தலகாணி. நீ தேடின விக்கிரகம்தான் உனக்கு நீ திருகாணி. கிழித்து போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். மருத்துவமனைகளில் உன்னுடைய உறுப்புகளை கிழித்து போடுவார்கள், கிழித்து தைப்பார்கள். உன் சமாதானம் எடுத்துக் கொள்ளப்படும். இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்த பார்வோன் படை கண்டு தத்தளித்த இஸ்ரவேலின் இருதயங்கள் இனி உங்களுக்கு கொடுக்கப்படும். தத்தளிப்பின் பாத்திரம் இனி ஒவ்வொரு இல்லத்திலும். கர்த்தர் இல்லாத வீடு இனி சுடுகாடு. கர்த்தர் வாசம் செய்கிற இல்லம் இனி குட்டி பரலோகம். என்னை காண்கிறவன் நான் அவனை காண்பேன். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அவன் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அதிசயம் செய்திடுவார். மருத்துவமனைகளில் படுத்து கிடக்கிற என் ஜனங்களே, என்னை காண்பீர்கள். 38 வருடமாய் முடங்கி கிடந்த முடவனுடைய கால்கள் நடந்தது என்று சொன்னால், என்னை விசுவசிக்கிறவன் இதைவிட 1000 மடங்கு அற்புதங்களை காண்பான். ஜீவ ஒளியில் விசுவாசம் வைக்கிறவன் அவன் என்னில் விசுவாசம் வைக்கிறான். ஜீவ ஒளியில் பிரவேசிக்கிறவன் என்னில் பிரவேசிக்கிறான். ஜீவ ஒளி காண்கிறவன் என்னை காண்கிறான். இது பரலோகத்தின் வாசல், உன்னை பரிசுத்தமாக்குகிற வாசல். பிரமாணத்தின்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற வாசல். பாவத்திற்கு மன்னிப்பல்ல தண்டனை தான் என்று சொல்லுகிற வாசல். தண்டனை இல்லாமல் நீ தப்பித்து போக முடியாது. நீ செய்த பாவம் உன் வாயினால் கரைந்து போகாது. அழுதால் உன் முகம் கருத்து போகுமே தவிர நீ செய்த பாவம் உன் கண்ணீரால் கழுவப்பட முடியாது என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அது கர்த்தருடைய இரத்தத்தால் மாத்திரமே கழுவ முடியும். கர்த்தருடைய இரத்தம் உன்மேல் வர வேண்டுமானால் நீ பரிசுத்தத்தை அடைந்தாக வேண்டும். பாவ நிவாரண பலி செலுத்தி பாவமன்னிப்பை பெற்றால் ஒழிய
என் இரத்தம் உன்னை தொடுவதில்லை, உன்னை காண்பதில்லை. மாறாக அந்தி கிறிஸ்து உனக்குள் பிரவேசித்து அவன் உனக்கு லேசான ஒரு மன்னிப்பை தருவான். உன் இருதயம் மனம் குளிரும். ஆனாலும் நீ கட்டில் கடையாக்கி உன்னை படுத்த படுக்கையில் போட்டு உன் உயிர் ஊசலாடும்படி, கொள்ளை வியாதிகள் உன்னை கொன்று போகும்படி படுக்கையில் போட்டு உன்னையும் கொல்லுவேன், உன் சந்ததிகளையும் கொல்லுவேன் என்று கர்த்தராகிய தேவன் நின்று உரைக்கிறார். வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23. இதுவே நான் தரும் தீர்ப்பு. நீ பாவம் செய்வதற்கு கர்த்தர் லைசன்ஸ் கொடுக்க வரவில்லை. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 படி நான் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். உன்னை கொல்லும்படிக்கு கூர்மையான அம்புகளை உன்மேல் வரப்பண்ணுவேன். அக்கினி அம்புகள் உன்னை தொடும், நீ அதம் பண்ணப்படுவாய். ஏன் கர்த்தர் பெரியவர். சாத்தானுடைய திட்டங்கள் அனைத்தும் கர்த்தருடைய நாமம் நிர்மூலமாக்கும். தேவருடைய திட்டங்களை எல்லாம் கர்த்தருடைய வலதுகரம் நிர்மூலமாக்கும். ஸ்திரீயே, இரத்தப்போக்கில் அவதிப்படுகிற அநேகரை காண்கிறேன். நீ உன் கர்த்தருக்கு உன் வாழ்நாள் முழுவதும் சொன்ன பொருத்தனைகளை செலுத்தி தீர்ப்பாயாக. இரத்தப்போக்கு நின்றுவிடும். அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். களி கூறு, களி கூறு, கர்த்தர் பெரியன செய்திடுவார். கர்த்தர் புதியன பெரியன செய்திடுவார். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகளே. கர்த்தர் புதியன பெரியன செய்திடுவார். அதை இன்றே நீ காண்பாய்,
அல்லேலூயா நீ பாடு அதிசய தேவனை நீ நாடு கர்த்தர் அதிசயங்களை செய்ய பண்ணுவேன். என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. உன் நுரையீரலில் கேன்சர், அதிக நாள் உயிரோடு இருக்க உனக்கு ஆசை. பேர பிள்ளையோடு வாழ்வதற்கு நீ துடிக்கிறாய். உன் பெயர் கலா, ஆனால் மருத்துவம் உன் ஃபைல் க்ளோஸ் என்று சொன்னார்கள். உன்னை காக்க முடியாது என்று சொன்னார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடியாது என்று சொன்னார்கள். முடிந்த வரைக்கும் அவர்கள் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிவிட்டார்கள். இனி வீட்டுக்கு கொண்டு போய் வைத்து விடுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். மருத்துவமனையும் கைவிட்ட நிலையில் நீ ஒரு கயிறு கட்டிலே உன்னை படுக்க வைத்திருக்கிறார்கள். உன்னையே ஓரங்கட்டினார்கள். உனக்கு தனி பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனி தண்ணீர் கப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் கூட உன்னிடத்தில் வராதபடிக்கு உன் மகளே தடுத்து நிறுத்துகிறாள். உன் இருதயம் எவ்வளவு துடிக்கும் அதை நான் காண்கிறேன். உன் இருதயம் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறது அதை நான் பார்க்கிறேன். ஒளியை பார்த்து, தொலைக்காட்சியை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய். இப்பொழுது உன் இருதயம் உடைந்து சிதறி இரத்த துளிகள் கசிவது போல் நீ துடித்து கொண்டிருக்கிறாய். உன் துக்கம் ஆறாதது, உன் பாவமும் ஆறாதது. ஆனாலும் நீ பாவ நிவாரண பலி செலுத்தி விடுதலை பெற துடிக்கிறாய். அதை நான் காண்கிறேன். உன் கரங்கள் நடுங்குகிறது. உன் உடலும் துடிக்கிறது. தொட்டுக்கொண்ட புருஷனும் விலகி கொண்டான். உன் கண்களுக்கு முன்பாக பாதிரியார்களை வரவழைத்து உன்னை சீக்கிரம் அனுப்பி வைப்பதற்கு ஜெபம் ஏறெடுக்கிறார்கள். இப்படி இருப்பதை விட சாவது மேலென்று உன் மகளே முழங்கால் படியிட்டு செபிக்கிறாள். நான் என்ன செய்ய முடியும்? எதைத்தான் செய்ய முடியும்? உன் பிள்ளைகளே விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். உன்னை நான் பார்க்க விரும்பவில்லை. உன்னுடைய கழிவுகளை அப்புறப்படுத்த நான் தயாராக இல்லை. உன்னை நேசித்த பிள்ளைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகினார்கள். சாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ ஜீவோலியை பார்த்து என்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டாய். நான் உயிரோடு இருக்க வேண்டும். அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்டாய். சத்துருகள் மத்தியில் பந்தியை ஆயத்தம் பண்ணி நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன். உன்னை
அடிக்கடி மருத்துவமனைக்கு கொண்டு போனதே ஒரு ஆட்டோவில். விலை உயர்ந்த கார் வீட்டிலே நிற்கிறது, அதில் கூட பயணிக்க உன் மகனே அனுமதிக்கவில்லை. கேன்சர் பரவும், அவை சீக்கிரம் செத்தா புதைச்சிக்கிட்டு ஒதுங்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மாத்தியில் என்னுடைய பலத்த பயத்தை இதோ வைக்கிறேன். நுரையீரல் சுத்தமாகிறது, என்னால் எல்லாம் கூடும். தீர்க்காயுசை 16 ஆண்டுகள் உனக்கு திரும்ப தருகிறேன், பெற்றுக்கொள். உன் படுக்கையை விட்டு எழும்பி நட்ட. என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. கேன்சர் மறைந்து விட்டது. என் மகளே, என்னை கண்டாய் நீ, நான் உன்னை சொஸ்தமாக்கினேன். உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து பொது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து பொது மனிதனாக வேண்டும். ஆசைபாடும் ஆசைபாடும் ஆவியான தேவா, இங்கு ஆசைபாடும் ஆசைபாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து பொது மனிதனாக வேண்டும். உன் ஜீவனுக்கு பதிலாக உன் மகளின் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு நொடி பொழுதில் சாவு அவள் மடியிலே விழும். பெத்த தாயை கொன்று போடுவதற்கு சமமாய் முழங்கால் படியிட்டு ஜீவனை ஏடும் என்று கட்டளை கொடுப்பதற்கு இவள் யார்? உயிர் கொடுத்த தாய்மார்கள், தூக்கி வளர்த்த பிள்ளைகள் இப்பொழுது தாய்க்கு விரோதமாய் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்புவீர்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். பெற்ற தாயும் தகப்பனையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவள் நீ இனி இருப்பதில்லை. இரக்கமில்லாதவளுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு ஒரு நடி பொழுதில் அதம் பண்ணினேன். ஹல்லேலூயா. மோடவர்கள் நடப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள். மறுபடியும் கர்த்தர் சொல்கிறேன், இந்த ஊழியத்தில் பிறவி குருடுகள், புது கண் நரம்புகள் உருவாகி
புது கண்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது தேசத்தில் காட்டு தீயாய் பரவும். நான் சொஸ்தமாக்குகிற தேவன், நான் விடுவிக்கிற தேவன், நான் கட்டவிழ்க்கும் தேவன். என்னை நம்புகிறவர்களை நான் காப்பேன், என்னை நம்பாதவர்களை நான் விட்டு விடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவோ. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவோ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்ளும். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்ளும். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அல்லேலூயா. ஒரு பிரான்சிஸ் குற்றுயிரும் கொலை உயிருமாய் எலும்பும் தோலுமாய் கிடக்கிறாய். உன் பாவம் கொடியதாயிருக்கிறது. ஆகவேதான் 11 வருடங்களாய் படுக்கையில் போட்டேன். 11 வருடங்களாய் பாவங்கள் கரைய கண்ணீர் விட்டாய். லேவியராகமம் 19:22 பின்பற்றினாயோ? என் தாசனாக யோபு பின்பற்றினான். நீ பின்பற்றவில்லை. ஆனாலும் பரலோகத்தினுடைய இரக்கத்தின் அடிப்படையில் எழும்பி பிரகாசி. உனக்கு விடுதலை. மரண ஓலம் உன் இல்லத்தில் இனி ஏற்படுவதில்லை. ஒரு விசேஷித்த கிருபை உன்னை தொட்டு சொஸ்தமாக்கிற்று. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பிரியமானவளே, உன் பெயர் பிரியதர்ஷினி, பிரியா என்று அழைக்கப்படுவார்கள். இன்றைக்கு வயது 51. ஒரு பிள்ளை செல்வம் கூட உன் மடியில் இல்லை. உன் கர்ப்பம் உன் பிள்ளையை கண்டதில்லை. ஆனாலும் பரிசுத்த ஜீவிதத்தை ஏற்று மதத்தில் இருந்தாலும் நீ நடத்தி இருக்கிறாய். உன் ஜாதிக்கு நான் யார் என்று தெரிய வேண்டும் அல்லவா? நீ கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாய். பிரியதர்ஷினி, செங்கல்பட்டு ஒரு குக்கிராமம். எல்லாம் முடிந்த நிலையில் இதோ கர்ப்பத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. நான் கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி இதை நான் உனக்கு செய்தேன்.
யாக்கோபின் தேவன் என் தேவன். அல்லேலூயா. சொன்னதை செய்வார், செய்து காண்பிக்கிற தேவன். யாக்கோபின் தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் பொய் உரைக்கிறவரும் அல்ல. நானே கர்த்தர், நானே பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த உலகம் நடுங்கும், இந்த உலகம் கலங்கும், இந்த உலகம் துக்கித்து போகும். ஆனால் பரிசுத்த வர்க்கம், பரிசுத்த ஜீவிதம் உள்ள பிள்ளைகள், எதை குறித்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். ஒரு பக்கம் ஜல பஞ்சம், ஒரு பக்கம் ஜல பிரளயம். கர்த்தருடைய மகாபரிய உக்கிரகத்தினுடைய அடையாளம். ஆமென். என் ஜனமே, கொஞ்ச காலத்தில் அர்ப்பண்டு போவீர்கள், கொஞ்ச காலத்திலே நொறுங்குண்டு போவீர்கள், கொஞ்ச காலத்திலே உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும். முடிந்து போகிற உங்கள் தேசங்களில் உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும். பரிசுத்தம் உள்ளவன் எவனோ அவன் மீதியாயிருப்பான், பாவியோ சங்கரிக்கப்படுவான். உங்கள் உபவாச ஜெபங்கள் வீண். உங்கள் உபவாச ஜெபம் உன் பாவத்தை கரைப்பதில்லை. உன்னுடைய உபவாச ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மனம் உருகுவதும் இல்லை. பாவத்துக்கு தக்கதான இரட்டிப்பான தண்டனைகளை உன் மடியில் போடுகிறேன், பெற்றுக்கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருடைய இடுப்புகளில் கூட மந்திரவாத தீட்டு ஒட்டி கொண்டிருக்கிறது, ஒட்டியானம் போல். சில ஊழியக்காரர்களுடைய இடுப்பிலும் இதை காண்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை, பேய்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை. உன் பேய்கள் உன்னை காக்குமோ? உன் தேவர்கள் உன்னை காப்பார்களோ? சர்ப்பம் உன்னை விடுவிக்குமோ? சகல சர்வநாசத்தையும் காண்பீர்கள். தேசம் அதிரும், பூமி குலுங்கும், பிளவுண்டு போகும். ஒரே குழியில் அநேக புணங்கள். இதை செய்து காண்பிக்கிற தேவன் உலக நாடுகளே முடிந்து போகும், என்னால் சமீபம். அநேகர் காண்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள்.
நான் உருகுகின்றேன். உம் கண்களில் செந்நீர் வர கண்டு பதறுகிறேன், பாடுகிறேன். பரமபிதா சிதைந்ததினால் எனதுயிரே உருகுதப்பா. உம்மால் சிவந்த சிலுவையை கண்ட எனதுயிரே உருகுதப்பா. பச்சையான மரசிலுவையில் உமது கண்களில் வடியும் இரத்தமோ, தேவதேவர்களின் தேவனின் விழாவில் பாவியின் நீள ஈட்டியோ. இரத்தமாய் சிவந்த உமது திருமுகத்தில் பாவிகள் துப்பிய எச்சிலோ. மகிமையாக வந்த இயேசு முகம் முழுதும் வெள்ளை முகமாக ஆனதோ. தேவமகன் கால்களுக்கு கலப்பை ஆணியோ. ராஜாதிராஜனுக்கு முடியோ. கலங்குகிறேன், நான் கதறுகிறேன். கல்வாரி சிலுவையில் உம்மை கண்டு பிறந்த இயேசுவின் உடலில் பாவிகள் குத்திய காயமோ. ரட்சிப்பாக வந்த இயேசு மேனிதான் துவைத்த வஸ்திரமானதோ. கள்ளன் யூதாசு காட்டிக் கொடுத்ததால் பாவிகள் தீட்டிய தீர்ப்பிதோ. என்ன பாவம் செய்து இந்த சிலுவை மரம் இயேசு ரத்தம் கொண்டு சிவந்ததோ. தேவாதி தேவா தாகம் என்றீரே, ஜீவன் தந்த இயேசு ஜீவன் விட்டாரே. கற்களும் பூக்களும் குன்றும் மலைகளும் கதறி அழுகிறதே. கடலும் ஆறும் ஆதவன் நிலவும் ஜீவராசிகளும் குலுங்கியதே. கற்களும் பூக்களும் குன்றும் மலைகளும் கதறி கதறி அழுகிறதே. கடலும் ஆறும் ஆதவன் நிலவும் ஜீவராசிகளும் குலுங்கியதே. பேய்களும் பாவியும் கள்ளன் யூதாசும் ஓட்டம் பிடித்தனரே. பேய்களும் பாவியும் கள்ளன் யூதாசும் ஓட்டம் பிடித்தனரே. பாடுகிறேன், பதறுகிறேன், கலங்குகிறேன், கதறுகிறேன். பரமபிதா கோரமாய் சிலுவையில் தொங்குவதை நான்